உங்களுக்காகவே நான். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அம்மா வணக்கம்மா. வணக்கம். இப்போ நடக்கிற ஆட்சியுடைய கருத்து நம்ம, உங்களுடைய கருத்து நம்ம இந்த ஆட்சியை பத்தி? இந்த ஆட்சியை பற்றி நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நல்ல நலத்திட்டங்கள் எதுவும் நமக்கு சரி வரல. இந்த ஆட்சியில 1000 ரூபாய் பணம் தராங்கம்மா. அதை யாருக்கோ கொடுக்குறாங்க, நமக்கு வருது, ஒவ்வொரு நேரம் வரமாட்டேங்குது. மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸே நிக்கிறதே இல்லையே. பஸ் காசு கொடுக்குற பஸ்ஸாவது நிக்குது. இந்த பஸ் நம்ம நின்றுகிட்டே இருந்தாலும் ஒரு படிக்கட்டுல தான் காலை வைக்கிறோம், 2வது படிக்கட்டு காலை வைக்கிறதோ கீழே விழுந்துடுறோம். எங்க பஸ் நிக்குது? பஸ்ஸே நிக்க மாட்டேங்குது. இப்போ நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய பண்ணி. அதெல்லாம் நமக்கு வந்ததே இல்லைங்க. எதுவுமே கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெட்டையில ஜெயிச்சா நல்லா. என்ன காரணமா? வந்து நலத்திட்டங்கள் எல்லாம் நல்லா செஞ்சாங்க, நமக்கு உதவியா இருந்தது. எது குறைகள் சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்பாரு, என்ன ஏதுன்னு கேட்பாரு. கூட்டணியில இருக்காங்களேம்மா. பிஜேபி கூட்டத்துல இருக்க கூடாதுதான். நமக்கு நம்ம முஸ்லிம்களுக்கு அவங்க எதிரி தான். என்ன இருக்க கூடாது. இருக்கும்போது எப்படி ஓட்டு போடுவீங்க? நம்ம அண்ணனுக்காகவது போடுவோம்ல. எடப்பாடி ஐயாக்காக போடுவோம். இங்க இப்ப இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியில அதிமுக சார்பா யார் வேட்பாளரா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நல்ல கார்த்திகேயன் தான் நல்லா. கார்த்திகேயனா? எந்த கார்த்திகேயன் சொல்றீங்க? இந்த ஆவின் பால் சேர்மன், ஆவின் எக்ஸ் சேர்மன். என்ன காரணம்? எதுக்காக கார்த்திகேயன்? அவரு கூப்பிடாத முன்னாடியே வந்து என்ன ஏதுன்னு கேட்பாரு, நலத்திட்டங்கள் எதுவும் செய்வாரு, எதுவும் நம்ம குறைகள் சொன்னாலும் கேட்பாரு. அவர் வாசலுக்கு போய் நின்னா கூட உள்ள உட்கார வச்சு பேசுவாரு. அதெல்லாம் இது ஒரு நல்ல இது. அப்ப உங்களுடைய ஓட்டு வந்து அதிமுக. நிச்சயமா நிச்சயமா. யாருக்கு ஓட்டு போடுவீங்க அதிமுக சார்பா வேட்பாளர்னா? கார்த்திகேயன் தான். நீங்களும் கார்த்திகேயன் தானே? வேற பேர் மாத்த மாட்டீங்களா? கார்த்திகேயன் தான். நீங்களும் கார்த்திகேயனுக்கு தான் போடுவீங்க. நல்ல திட்டங்கள் பண்ணிருக்காருமா, சொல்ல முடியுமா? பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. பணம் உதவி செஞ்சிருக்காரு. மூட்டை மல்லிகை சாமான் கொடுத்துருக்காரு, அரிசி கொடுத்துருக்காரு. 2வது பிள்ளைங்க கல்யாணத்துக்குன்னா முதல் வந்து கல்யாண தொகையோட அப்படியே அந்த செலவு பூராமே அவர் ஏத்துக்குவாரு. 4 பள்ளியாசில போய் பிச்சை வாங்குறேன்னு சொன்னா வாங்காதீங்க, நான் நின்று செய்யறேன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி சொல்லி கல்யாணத்துக்கு சொந்த செலவாவே 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு செஞ்சிருக்காரு. அதுல என் பொண்ணுங்க 3 பொண்ணுங்களுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணியே கொடுத்துருக்காரு. கார்த்திகேயன் சார் தான் கொடுத்துருக்காரு. தெருவுல வந்து மண் தரையா இருந்துச்சு, நடக்க முடியல, கால் கொஞ்சம் முடியாதவங்களாம் நடக்க முடியலன்னா வயசானவங்களா உடனே சிமெண்ட் தரை போட்டு கொடுத்துருக்காரு. தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. அது இல்லாம இதெல்லாம் இல்லாம அவரு சொந்த செலவுல யாருக்கும் காதுக்கு மைக் வேணுமா கொடுப்பாரு. பணம் மாத்திரைக்கு பணம் இல்லையா, உடனே ஆபீஸுக்கு வர சொல்லி உடனே 5000 10,000 பணம் தூக்கி கொடுப்பாரு. உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவே 50,000 எடுத்து தானா கொடுக்குறாள். அந்த மாதிரி இந்த தெருவுக்குள்ள சிங்காரத்தோப்பை பிள்ளைங்களுக்கு கல்வித்தொகை நிறையா கொடுத்துருக்காரு. எல்லா பிள்ளைங்களுக்கும் இன்னைக்கு என் பேரனுங்களாம் படிக்கிறாங்கன்னா கல்வித்தொகை அவர் தான் கொடுத்தாரு. என் பொண்ணுங்களுக்குலாம் நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன், ஏழையா இருந்தேன், குடிசை வீட்டில் இருந்தேன். அவர் தான் வந்து நீ ஏக்கா கஷ்டப்படுற, வாங்க என்னால் முடிக்க நான் உதவி செய்கிறேன், நிறைய உதவி செஞ்சுருக்காரு. இந்த தெருவை பொறுத்தவரையும் எல்லாத்துக்கும் கல்வித்தொகை நிறையா பேர் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் எத்தனை பேருக்கு உதவின்னு போனால் இந்த நிமிஷம் பணம்னு இல்லாமல் மல்லிகை செலவு, மூட்டை செலவு, கொரோனா காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 மல்லிகை செலவு எல்லாமே செஞ்சுருக்காரு. இந்த தெருவை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் தெருவை பொறுத்தவரையும். சரிங்கம்மா. அப்போ வந்து நிச்சயமா நீங்க கார்த்திகேயனுக்கு தான் ஓட்டு போடுவேன் சார். வந்தா எல்லாருமே இந்த தெருவே சந்தோஷப்படும். சரிங்க, இந்த வார்டே சந்தோஷப்படும். நன்றிங்கம்மா. நன்றி.